இதுதான் வந்து அந்த குளிக்கிற இடம் பாருங்க. நின்றுட்டு 4 மணி ஆகிட்டு வாங்க வீட்டை போவோம். கலர் மாறுது பார்த்தீங்களா சுடுவடைகளில். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். அதுக்கு முதல் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும், எல்லா இடமும் சரியான வகை. எல்லாருமே கூடுதலாக மத்தியான நேரங்களில் இப்போ தண்ணியை தேடி தான் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து எல்லா குளங்களும் கூடுதலாக தண்ணி திறந்து விட்டு வயல்களுக்கு பாஞ்சு கொண்டிருக்கு. இன்றைக்கு வந்து நாங்கள் போக போகிறது இரணமடு. இரணமடுவில் வந்து அந்த மோட்டரில் இருந்து தண்ணி வந்து புட்டியான காணிகளுக்கு வந்து பாய்ச்சிறது. அது வந்து நிறைய மோட்டர் போட்டு லைனில் பாயம். ஒரு பார்க்கறதுக்கு நல்ல வடிவா இருக்கும். அதை விட நிறைய பேர் வந்து இப்ப விரும்பி குளிக்க போயினோம் அந்த இடத்துக்கு. அதுல வந்து ஆபத்து குறைவு, சரியான மாதிரி அந்த தண்ணி தாழ்வம் குறைவுண்டபடியால் ஆபத்து குறைவு. அப்ப நாங்கள் ஆபத்து குறைவுண்டு தண்ணியில சொல்லலாது, முக்கியமா கவனமா இருந்து கொள்ளணும். இப்ப நாங்கள் அந்த இரணமடு குளத்துக்கு தான் முதல் போறோம். போய் வந்து தான் சமையல் செய்ய போறோம். நான் 1-2 வீடியோக்கள் பார்த்தேன். ஒரு நல்ல ஒரு அந்த மாதிரி இருக்கும் குளிக்க, ஒரு வித்தியாசமா இருக்கும். நாங்க வாய்க்கால இருந்து குளிக்கிறத விட இப்படி மேலால வந்து விடுற தண்ணியில குளிக்க நல்ல ஒரு அனுபவம் ஒன்று இருக்கும். அப்படியே நாங்கள் தொடர்ந்து போவோம். அப்படியே இடப்பக்கம் இருக்கும். அப்படி தண்ணி வாழுது, நாங்கள் குளிக்கணும். இங்கே இரணமடுன்ற மெயின் வாய்க்கால் இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரணமடு குளத்தடிக்கு வந்துட்டோம். என்ன வான்பாயக்கு எப்படி பாஞ்ச ஆறு இப்போ வத்தி போய் கிடக்குதான். இந்த கோடைக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இதுதான் வந்து அந்த தண்ணி பாயிற இடம். இந்த வாருங்க பாயுது. என்ன ஒன்று தான் பாயுதோ? 3-4 பாய் தானே. நாங்கள் இப்படியே போய் பார்ப்போம். வாங்க. அக்கா குளிக்கிறாங்களா? எங்கே ஒருத்தர் எங்கானே இல்லை. இதுதான் வந்து அந்த குளிக்கிற இடம் பாருங்க. இதில் நடந்து போகிறதே ஒரு பயமான வேலை. எப்படி இருக்குது? இதில் இப்போ பாஞ்சு விழுந்து குளிச்சா சரி. இதில் அந்த எல்லாம் லைனுக்கு இருக்கிற ஒவ்வொரு பைப்புகளும் எல்லாமே பாயும். அது வந்து இப்போ தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி விட்டுருக்கணும். இப்போ வந்து முக்கியமான இடத்துக்கு இறங்கி வந்தாச்சு. என்னட்டு பார்த்தீங்கன்னா இதில் நல்லா இவ்வளவு தான் தண்ணி. நல்ல வேகமாக வருது. குளிக்க குளிக்க ஆசையாக தான் இருக்கா. பாருங்க எப்படி இருக்காண்டு. அண்ணா தண்ணி அதுக்காலையும் வெளியே போக இல்லை தானே. இந்தியாவிலே அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பைப்பு பாஞ்சு வந்துருக்கு. எவ்வளவு தண்ணி என்று பாருங்க. குளிக்கிறதுக்கு உண்மையிலே ஒரு அருமையான ஒரு இடம் என்று சொல்லணும்.
மற்றது முக்கியமாக உண்டு இங்கே வந்து குளிக்க வரேன்டா யார்கிட்டையும் கேட்டுட்டு வாங்க. நான் அறிஞ்ச மட்டில் வந்து ஞாயிற்றுக்கிழமையில வந்து இது பூட்டி இருக்குமென்ற மாதிரி சொல்லிக்கணும். மற்றது வந்து கிழமை நாளில் வந்து 9 மணிலேருந்து பின்னர் 4 மணி வரையும் தான் பாயமன்ற மாதிரி சொல்லி இருக்கணும். அதாவது தெரிஞ்சால் நீங்கள் கேட்டுட்டு வர்றது நல்லது. எல்லாம் பாயுதென்றால் எல்லா தலையும் தண்ணி வந்து கொண்டால் பார்க்க ஆசையாக இருக்கும். உண்மையாக என்ன சொல்கிறது, சொல்லி வேலையில் வாய்க்காலில் குளிக்கிற அனுபவத்தை விட இது நல்லா இருக்குது இன்னும். ஆனால் தண்ணி வந்து வேகமாக வந்து மண்டையில் விழுகுது. இங்கே பாருங்க ஆக்கலை இவங்களுக்கு வந்து சாப்பாடு கட்டி கொண்டு நான் சாப்பிடுங்க. பாருங்க என்ன ஒரு அழகு, ஓடுற தண்ணி எல்லாம் சோடா மாதிரி கிடக்குதுங்க. சோடாவை குடிச்சு பாருங்க. உண்மையிலேயே வேற லெவல், சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா திடீரெண்டு இதில் வாங்கி கொண்டுறதை நிப்பாட்டியாச்சு. ஏன்னா நேரம் வந்து 4 மணி ஆகுது. அங்கால அடுத்த 2 மட்டும்தான் மிச்சம். அதுவும் இப்போ கொஞ்ச நேரத்தில் நிற்க போகுது. பாப்போம், அதுவும் இப்போ நிப்பாட்டுவி நான் ஒன்று நினைக்கிறேன். அந்த அடுத்த நின்றுட்டு பார்த்தீங்களா 4 மணிக்கு பிறகு இஞ்சால பக்கம் வந்துடாதீங்க, வந்தால் குளிக்கலாது. அவ்வளோவும் தான். ஓடியாங்கோ குளிப்போம். 4 மணி ஆகிட்டு, 4 மணி ஆகினா இதில் குளிக்கலாது. நின்றுட்டு 4 மணி ஆகிட்டு வாங்க வீட்டை போவோம். சரி, நாங்கள் நீ இதில் இருந்து வீட்டை போய் சமையல் செய்வோம். அப்படியே பார்த்தீங்கன்னால் இதில் குளிச்சுட்டு வரைக்குள்ளே கழுதை நிற்குது. கோவறு கழுதைன்னு சொல்கிறது. கழுதை இல்லை, இது கோவறு கழுதை. அதாவது குதிரையையும் கழுதையும் கலந்து செய்த ஒரு இனம். ஓ மன அங்கே அதுவும் கழுதை தானே, கோவறு கழுதை. இதிலே அப்படியே பார்த்தீங்கன்னால் வாய்க்காலுக்குள்ளால் நார்மலாக தண்ணி போய் கொண்டிருக்கு விவசாயத்துக்கு. அதில் அந்த மோட்டர் ரூம் இருக்குது. அதில் இருந்து மேலே புட்டியில் உள்ளவர்களுக்கு வந்து மோட்டர்லேயே அடிக்கணும். அதெல்லாம் நாங்கள் இப்போ குளிச்சுட்டு வந்து நாங்கள் உயரத்துக்கு போகுது. சரியான உயரம், உங்க நியாயமான உயரத்துக்கு போகுது. அப்படியே எஞ்சால நம்மளோட குளம். நீ அப்படியே வீட்டை போவோம்னா நாங்கள் அப்படியே இஞ்சாலே நிறைய கழுதைகள் நிற்குது. அதோட இது நல்ல அகலமான வாய்க்கால். ஒரு பக்கம் அப்படியே கட்டு கட்டிடு. ஒரு பக்கம் கட்டு கட்டினபடியால் அந்த என்ன சொல்கிற அரிக்கிற தன்மையெல்லாம் குறைவு. நல்லா இருக்குது. இந்த இடத்த பார்க்க நல்ல ஒரு வடிவாக இருக்குது. அங்கால வீடுகள் இஞ்சால வயல் அப்படியே வெள்ளாண்மைக்க தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் நல்ல வடிவாக குளிச்சுட்டார். நான் வந்து வாய்க்காலில் குளிக்கல. இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடு செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் குரக்கன்மா ரொட்டி தான் சுட போகிறோம். குரக்கன்மாவில் புட்டு களி அப்படியெல்லாம் நீங்கள் செய்து கொள்ளலாம், இடியப்பமாக வச்சு கொள்ளலாம். ரொட்டி தான் இன்றைக்கு நாங்கள் சுட போகிறோம். கூடுதலாக வந்து இந்த சுகர் விரதக்காரர் வந்து தேடி சாப்பிடுவோம். நம்ம குரக்கன்மா ஆட்டாமா அதெல்லாம் வந்து சாப்பிட்டு கொள்வோம். ஆனால் அது சத்து, எல்லாருமே சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ வந்து நாங்கள் ரொட்டி தான் சுட போகிறோம். முதல் வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கொள்வோம். நல்லா குளியலும் குரக்கன்மா ரொட்டியும் அப்படித்தானே. தேங்காய் பூ வந்து கூடுதலாக போடலாம். நல்லா என்னப்பா பூரசம்ல கொண்டுருக்குறப்பா. தேங்காய் பூவை நல்ல வடிவாக கலந்து விடுவோம். அதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு இளம் சுடு தண்ணி தான் எடுத்துருக்கிறோம். அதுக்குள்ள வந்து உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். தூள் பண்ணபடியே வேகமாக கரைஞ்சிரும் எங்களுக்கு. இப்போ சுடு தண்ணியை வந்து அளவளவாக விட்டு நாங்கள் குழைச்சி கொள்ளுவோம். இப்போ குரக்கம் மாவு வந்து சரியான அந்த ஒரு பசப்பிடிப்பு இல்லை அந்த மாவில். எங்களுக்கு வந்து ரொட்டியே எல்லாம் ஆக நீங்கள் பெருசாக தட்டினீங்கன்னா வெடிக்கும். ஓரளவான சின்ன சின்ன ரொட்டிகளாக தான் நாங்கள் தட்டி எடுக்குவோம்.
இப்படியே நாங்கள் உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துக்கொள்ளுவோம். கொஞ்சமாக இப்போ நாங்கள் வந்து எண்ணெயை போட்டு குழைச்செடுப்போம். இப்படியே அளவளவான உருண்டைகளாகவே அப்படியே உருட்டி எடுத்துக்கொள்வோம். இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ரொட்டிகளாக தான் நாங்கள் தட்டி எடுக்க வேணும். இப்படியே எல்லா உருண்டையிலையும் அப்படியே உருட்டி எடுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா அளவான உருண்டையெல்லாம் இல்லாமல் உருட்டி எடுத்துட்டேன். அதோட வந்து அடுப்பும் அப்படியே எரிய தொடங்கிட்டுது. இப்போ நாங்கள் கல்லை வந்து அடுப்பில் வைப்போம் சூடாகட்டுக்கு. இப்போ வந்து கல் சூடாகி கொண்டிருக்குது. பூவரசம் இலையில் நாங்கள் சாதுவாக அப்படியே எண்ணெயை பூச போகிறோம். நீங்கள் சும்மா தட்டுலேயும் வந்து தட்டி கொள்ளலாம், வாழை இலையிலையும் தட்டி கொள்ளலாம். சின்ன சின்ன உருண்டைகள் தானே, இப்படியே எடுத்து ஆக பெருசாக தட்டினீங்கண்டா இது வந்து இந்த பசப்பிடிப்பு இல்லாத மாண்டபடியாக வெடிக்கும் கட்டாயம். இல்லாட்டி கோதுமை மதம் கலக்கணும், அப்படி கலந்தால் பிரயோசனம் இல்லை. அதுதான் இப்போ பழம் இருந்துட்டு நாங்கள் அதை எங்களுக்கு உடம்போட சேரவனமண்டு நாங்கள் சுடைக்க வந்து அதில் கலக்காமல் விடுறது நல்லது. புட்டை வச்சு சாப்பிட்லாம். புட்டை வச்சு சாப்பிட்லாம். கூடுதலானாக்கள் அந்த சுகர் உள்ளாக்கள் இதில் புட்டை வச்சு தான் சாப்பிடுவேன். அப்படியே தட்டி கொண்டா சரி. சின்ன சின்ன ரொட்டியாக தான் தட்டி எடுக்கலாம். இப்படியே நாங்கள் தட்டி எடுப்போமே. இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வந்து அப்படி எங்களுக்கு சூடாகிட்டுது. எண்ணெயை வந்து சாடையாக அப்படியே நாங்கள் பூசி போட்டு தட்டி வச்சுருக்கிற ரொட்டியை போட்டுக்கொள்ளுவோம். மட்டக்கல்ல வச்சுருந்தா 2-4 நாளாக போட்டுக்கலாம். இதுலேயும் 2 போடலாம் போல இருக்கேண்ணே. இப்படி போடுவோம். கல் வந்து சூடாகிட்டுதுன்னு சொன்னால் நாங்களாக கூட இருக்கக்கூடாது. கலர் மாறுது பார்த்தீங்களா சுடுவடைக்குள்ள. இப்படியே பிரட்டி விட வேணும். இனி வந்து ஆக எரிக்காமல் விட்டா சரி. அங்கால அப்படியே ஒவ்வொரு பூவர் சமையலையும் தட்டி வச்சிருக்குது. இஞ்சால சுடுவட்டு கொண்டு இருக்குது. அப்படியே தணலில் சுடுவட்டா சரி. அப்படி இந்த பிஸ்கெட் மாதிரி இருக்குங்க பார்த்தீங்களா. கொஞ்சம் சின்னனா கொஞ்சம் மொத்தமாக போடுறபடியே அப்படியே தணலில் வந்து அப்படியே கொஞ்சம் கூடுதலான நேரம் வந்து எங்களுக்கு அப்படியே சுடுவடணும். அப்படின்னா தான் நல்லா போய் கொண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் போட்ட ரொட்டி வந்து நல்லாவே எங்களுக்கு சுடுபட்டுடுங்க. இப்போ வந்து நாங்கள் இதை இறக்கி எடுப்போம். அதோட வந்து மற்ற ரொட்டிகளையும் வந்து போட்டுக்கொள்ளுவோம். கொஞ்சமாக இன்னும் பூச வேணும். அப்படியே எல்லா ரொட்டியும் சுட்டு எடுப்போமே. கொஞ்சம் ரொட்டியை சுட்டாச்சு. இங்கே கொஞ்சம் தட்டி வச்சிருக்குது. இப்போ குரக்கன் ரொட்டி சுட்டு எடுத்தாச்சுண்ணே. கொஞ்சம் சுடவும் கொஞ்சம் கிடக்குது. ஆனால் வந்து திடீரென பார்த்தா மழை இருட்ட வலிக்கிட்டுதேண்ணே. இங்கே பாருங்க, மழை இருட்டுது. மழை பெய்யணும். குரக்கன் ரொட்டி மழையில் கரைஞ்சாலும் பரவாயில்ல, மழை வேணும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படித்தானே மீன் குழம்போட தான் சாப்பிட போகிறோம் நாங்கள். நல்ல கும்பலா மீன் குழம்பு குரக்கன்மா ரொட்டி தொட்டு சாப்பிடுவோம் நாங்களேண்ணே. இப்போ நாங்கள் சுட்டு சாப்பிடுவோம். கல்வனிஸ் மாதிரி இருக்கு. என்னண்டா சுட்டு சாப்பிடுவோம். சுட தான் சாப்பிட போகிறோம். கூடுதலாக மழைக்கு வந்த ரொட்டி நல்லா இருக்கும். அந்த குரக்கன்மா ரொட்டி தான் சாப்பிட போகிறோம். இது வந்து பொதுவாக ரொட்டி கொஞ்சம் என்ன சொல்கிறது,
ரஃபாக இருக்கும், கடுமையாக இருக்கும். அது வந்து கடுமையாக இருக்குன்னு யோசிக்கக்கூடாது. இதுதான் நல்ல சத்தான சாமான். அந்த தவிடு கூட இருந்தால் அப்படி இருக்குமோ என்ன அப்படி தான் இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்புக்கு வந்து சொல்லி வேலை இல்லை. மீன் குழம்புக்கு இதை வந்து அப்படியே பிச்சு போட்டுட்டு அப்படி இருந்தால் சாப்பிடுவோம். மற்ற இது பெரிய ரொட்டியாக சுட்டால் சாப்பிடுறாது, சின்ன சின்ன ரொட்டி தான் ரொட்டி வேணாம். இப்போ இது நாங்கள் நெடுகளும் செய்கிற தானே பறந்து இருந்துட்டு தான் செய்கிறோம். நானே போன வருஷம் சுட்டதுக்கு இப்போ தான் சொல்கிறேன். நல்லா இருக்குது. அதை விட மழையும் பெற போகுது, அதை விட இருட்டுப்படுது, நிறைய நடக்குதுண்ணே. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.